ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலாக இது வந்து இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான். என்னோடய ஸ்பீச்லேயோ இல்லை என்னோடய வீடியோவில் உள்ள எடிட்டிங்கோ சரியில்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக நான் யாருன்னா, நான் வந்து ஒரு நார்மலான பர்சன், ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஆள் தான் நான் வந்து ட்ரேடிங்குள்ளே எப்படி வந்தேன்னா, ஒரு நபர் வந்து ட்ரேடிங் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் நான் உள்ளே வந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து க்ரூட் ஆயில், எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயிலில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அங்கேருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபாரெக்ஸுக்கு வந்துட்டேன். அப்படியே ஃபாரெக்ஸில் யூரோ இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக ஒரு எண்டில் நாஸ்டாக் 100 இண்டெக்ஸையும் யூரோவையும் நான் வந்து என்னோடய பேரை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் மட்டும்தான் நான் வந்து ட்ரேட்ஸ் எடுக்கிறது. நான் ஏன் வந்து ஃபாரெக்ஸுக்கு மாறினேன்னா, ஆல்ரெடி நான் எம்சிஎஸ் க்ரூடில் லாஸ் பண்ணியிருக்கேன், இந்தியன் மார்க்கெட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஃபண்ட்ஸ் இல்லை, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இந்தியன் மார்க்கெட்டே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வீடியோவில் வந்து ஒரு நபர் வந்து இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் பற்றி ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. என்னடா ஃபண்டட் அக்கௌண்ட்டு, அவங்க ஃபண்டு தர்றாங்களே, சரி நம்ம ட்ரை பண்ணலாமே, நம்மகிட்ட ஃபண்டு இல்லை. அப்போ இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. எம்சிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின்லாம் ஏற்றிட்டாங்க. அன்றைக்கி ஒரு க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ண ஒரு 5000 ரூபா இருந்தால் போதும். ஆனால் இன்றைக்கி வந்து அது லட்சங்களை தாண்டிடுச்சு மார்ஜினே. ஸோ அதனால் நான் அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, பேசிக்ஸை கொஞ்சம் வீடியோஸில் யூடியூப் வீடியோஸ் பார்த்து பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். ஆல்ரெடி நான் இந்தியன் மார்க்கெட்டில் சில ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணேன். நீங்கள் என்னோடய நேம்லேயே உங்களுக்கு சிபிஆர் ட்ரேடர்னு வந்திருக்கும். நான் சிபிஆரை வச்சு தான் நான் இந்தியன் மார்க்கெட்டை பார்த்தேன். சிபிஆரை வச்சு தான் எம்சிஎக்ஸை பார்த்தேன். அதனால் சிபிஆரை வந்து நம்ம ஃபாரெக்ஸில் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச சிபிஆர் யாரும் ஃபாரெக்ஸில் யூஸ் பண்ண மாதிரி தெரியலை. பட் எனக்கு அது மேலே இருந்த ஆர்வத்தினால நம்ம சிபிஆரை வச்சு நம்ம ட்ரை பண்ணோம். நம்ம ஏன் புதுசாக ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை தேடி போகணும். இப்போ ஐசிடி இருக்கார், என் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் ஐசிடி ட்ரேடர் இருக்கார். ஸோ ஐசி ட்ரேடருக்கு அவர்கிட்ட போய் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல நம்மளோட இண்டிகேட்டர், நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் ஒரு சில ட்ரை பண்ணேன். அதில் சில லாஸஸ் வந்துச்சு. பட்டு அந்த மார்க்கெட்டில் நான் வந்து லாஸ் தான் பண்ணேன் ஸ்டார்டிங்கில். இப்போ எம்சிஎக்ஸில் க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், நிஃப்டி ஆப்ஷன்ஸு அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நான் லாஸ் தான் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் வந்து நான் பண்ணதில்லை. ஆனால் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம், நான் உள்ள ஃபாரெக்ஸில் வந்து நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ஒரு லக்கு மாதிரி நான் 2 அக்கௌண்ட் எடுத்திருந்தேன். ஃபண்டிங் பிப்ஸில் ஒன்றும், ஃபண்டட் நெக்ஸ்ட்டில் ஒன்றும். அது வந்து நியூஸ் ட்ரேட்லேயே ஜஸ்ட் ஒரு 2 நியூஸில் லக்கியில் நான் பாஸ் ஆகி ஒரு பே அவுட்டும் நான் எடுத்துட்டேன். அது கூட இன்னொரு நாள் ஒரு வீடியோ கூட நான் போடுறேன். பே அவுட் எடுத்துகிட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் ப்ராப்பராகவே நான் அந்த 2 அக்கௌண்ட்டையும் டீல் பண்ணல. அதனால் அந்த ஃபஸ்ட் பே அவுட் எடுத்தாக்கல நான் அந்த அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம்ட்டு நான் அதுக்கப்புறம் என்னோடய ஸ்ட்ராட்டஜிலேயே சில மாற்றங்களை கொண்டு வந்து பழைய ஸ்ட்ராட்டஜியை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அதன் பிறகு எடுத்த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். இப்போ இன்றைக்கி எந்த என்ட்ரியும் கிடைக்கல, நான் எடுக்கலை. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பை என்ட்ரி கிடச்சிருக்கு. நேற்று ஒரு பை என்ட்ரி அதை நான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது அக்கௌண்ட்டில் போய் உங்களுக்கு காமிச்சா தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், இது இன்றைக்கி வந்து யூஎஸ்
நாஸ்டாக் 100ல் பார்த்தா இன்றைக்கி ஒரு பை என்ட்ரி கிடச்சிருக்கு. காலையில் நல்ல ஒரு பை என்ட்ரி ப்ரீவியஸ் டே ஐயை உடச்சி நமக்கு போயிருக்கு மார்க்கெட்டு. பை என்ட்ரி கிடச்சிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் போட்டது லிமிட் ஆர்ட்ரு. நான் எப்போவுமே லிமிட் ஆர்ட்ரு போட்டு என்னோடய ப்ரைஸ் வந்தால் தான் நான் எடுப்பேன். சும்மாலாம் மார்க்கெட் ஆர்டர்லாம் நான் எப்போவுமே போட மாட்டேன். ஸோ லிமிட் ஆர்டர் நான் போட்டிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த நான் போட்ட பை ப்ரைஸுக்கு வரல. ஆனால் மார்க்கெட் வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு அந்த என்ட்ரி கிடைக்கவே இல்லை. ஸோ இது மாதிரி தான் சில ட்ரேட்ஸ் கிடைக்கும், சில ட்ரேட்ஸு லாஸ் ஆகும். பட் இருந்தாலும் நம்ம ஓவரால் நம்ம வந்து அந்த ப்ராசஸை வந்து நம்பணும். நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ என்னோடய ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்லாம் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து மேவன், உங்களுக்கு தெரியும், மேவன் ஃபண்டிங் எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து நான் ஒரு $10,000 அக்கௌண்ட் எடுத்திருந்தேன். இந்த $10,000 அக்கௌண்ட்டு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஓகே, ஆக்சுவலாக நான் லேண்ட்ஸ்கேப்லேயே பார்த்து பழகி போச்சு. இப்போ டக்குன்னு இப்படி பார்க்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதில் எங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் காட்டும்? அங்கே பாருங்கள், ஈக்விட்டி $10,000 அக்கௌண்ட்டில் நான் இப்போ $222 ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஃபேஸ் 2ல் நான் இருக்கிறேன். ஃபேஸ் 1 பாஸ் பண்ணி இதை பாருங்கள், ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணிட்டே பாருங்கள். 5KP1 அது ஃபேஸ் 1. இங்கே பாருங்கள், $10,800 8% எடுக்கணும். நான் $10,800 எடுத்துட்டேன். ஆமாம், 8% எடுத்துட்டேன், $800. இப்போ பாருங்கள், ஃபேஸ் 2ல் இருக்கேன் பாருங்கள், $10,200 இருக்கேன். இன்னும் நான் வந்து ஒரு $300 எடுக்கணும். இன்னும் ஒரு 3 ட்ரேட்ஸ். நான் ஒரு ட்ரேடுக்கு 0.5% வைப்பேன், $50 ஸ்டாப் லாஸ் வைப்பேன், $100 டார்கெட் வைப்பேன். இன்னும் எனக்கு வந்து ஒரு $300 வேணும். அப்புடின்னா நான் ஃபேஸ் 2 கிளியர் பண்ணதாக அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்க ஃபண்டு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில. பட் நம்ம ப்ராப்பராக பண்ணுவோம். அவங்க கொடுத்தா நம்ம பே அவுட் வீடியோ போடுவோம், கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு வீடியோ போடுவோம். இது வந்து மேவனை. அடுத்து ட்ரேட் லாக்கரில் இருக்கிறது குவாண்டக்கிள்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எதுனே தெரிலங்க. எனக்கு எதெல்லாம் ஸ்ட்ராட்டஜின்னு தோணுதோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஒரு அக்கௌண்ட் வாங்கிடுவேன். நான் போட்டு அதில் ட்ரை பண்ணிடுவேன். ப்ராஃபிட்டோ லாஸோ நான் மட்டும் பண்ணிடுவேன். இது குவாண்டக்கிள்னு தான் நினைக்கிறேன். இது வந்து 2 ஸ்டெப்பு $10,000 அக்கௌண்ட்டு. இது வந்து ரீசெண்டாக தான் நான் வாங்கியிருக்கேன். அந்த அக்கௌண்ட்டை பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு. அதுலேயும் 2% பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபேஸ் 2ல் 2%, இது வந்து ஃபேஸ் 1ல் 2%. $10,000 அக்கௌண்ட்டில் $225 வச்சுருக்கேன். ஓகேவா? அது 4 அக்கௌண்ட் வச்சுருக்கேன் கோட் ஃபண்டடு. அதில் பார்த்தீங்கன்னா அது டோட்டலி கொஞ்சம் ரிஸ்க்கு அதிகமாக வச்சு பண்ணணுன்ட்டு பண்ணியிருக்கேன். அதாவது $400 தான் உங்களுக்கு ரிஸ்க்கே கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு ட்ரேடுக்கு $40 வச்சு பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். ஆனால் இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டு. அதில் வேறு ஸ்ட்ராட்டஜி நான் ட்ரை பண்ணி இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து நிற்கிது அந்த அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1 தான். இந்த பாருங்க, ஒரு $70 மைனஸில் இருக்குது. $70 வந்தால் தான் அசலுக்கே வரும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம். ஓகே, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஹை ரிஸ்க் பண்ணோம்ட்டு 1% வைக்கலான்னு இருக்கேன் இந்த அக்கௌண்ட்டில். அண்ட் ஒஸ்ட்டு இது வந்து 1 ஸ்டெப்பு தான் E8ல் நான் பண்ணியிருக்கேன். அந்த ஏன்னா அது கம்ப்ளீட்லி வேறு ஸ்ட்ராட்டஜி. 1:1 அன்லிமிட்டட் வச்சுருந்தேன். அதனால் வந்து அதை நான் சரியாக ஃபாலோ பண்ண முடியல. 1:1 அன்லிமிட்டட்ங்கிறதுனால எது டார்கெட் எதுன்னே வைக்காமல் அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். அதுவுமே வச்சுருந்தேன். அதனால் நிறையா ப்ராஃபிட்டும் பண்ணேன். அதை சரியாக ஃபாலோ பண்ணாலும் லாஸும் பண்ணேன். இப்போ வந்து அந்த அக்கௌண்ட் வந்து என்ன இருக்குது, வெறும் $630 தான் இருக்குது. ஒரு $1,300 லாஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த அக்கௌண்ட்டில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் டார்கெட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு தான் அந்த அக்கௌண்ட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த அக்கௌண்ட் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன். இது டோட்டல் இது வந்து அதெல்லாம் 1:2, இது வந்து 1:3 அந்த இதில் வச்சுருந்தேன். ஸோ இதையும் கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணுவோம். ரிஸ்க்கை கம்மி பண்ணிவிட்டு ரிவார்டை கூட போட்டு கொஞ்சம் நாளில் பாஸ் பண்ணுவோம். இது ஆல்ரெடி 10 நிமிஷம் வீடியோ ஆயிடுச்சு. சரி, ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா விஷயங்கள் பேசுவோம். பேசிக்ஸ்லேருந்து ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் பாஸ் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் பற்றி நம்ம சேனலில் பேசுவோம். ஸோ ட்ரேடிங் ப்ளஸ் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.